கர்நாடக மாநிலம் மைசூர் அருகே உள்ளது நஞ்சன்கூடு. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் கார்பெண்டராக வேலை செய்து வந்திருக்கிறார். இவருடைய மனைவி சங்கீதா. 7 வருடங்களுக்கு முன்பு இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். சங்கீதா கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக வேலை செய்து வந்திருக்கிறார். அக்டோபர் மாதம் இரவு கணவன் மனைவி இருவரும் தோழி வீட்டுக்கு சென்றுவிட்டு 2 சக்கர வாகனத்தில் வீடு திரும்பியிருக்கிறார்கள். அப்போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த கார் ஒன்று வாகனத்தில் மோதி விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆத்திரமடைந்த ராஜேந்திரன் காரில் இருந்தவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். உடனே அந்த கும்பல் கத்தியால் ராஜேந்திரனை வயிற்றில் குத்திவிட்டு சங்கீதாவின் தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்றிருக்கின்றனர். அப்போது எதிரில் வாகனங்கள் வருவதை அறிந்த அந்த கும்பல் காரில் தப்பிச் சென்றிருக்கின்றனர். இரத்த வெள்ளத்தில் சரிந்த ராஜேந்திரனை மீட்ட சங்கீதா அக்கம்பக்கத்தினர் உதவியோடு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். வழிப்பறி முயற்சியில் கணவனை குத்திவிட்டதாக சங்கீதா வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். சம்பவ இடத்திலிருந்து சிசிடிவி காட்சிகளை சேகரித்த போலீசார் அவற்றின் மூலம் கொள்ளையர்கள் வந்த காரை அடையாளம் கண்டுபிடித்திருக்கின்றனர். அதை சஞ்சய் என்பவர் வாடகைக்கு எடுத்திருக்கிறார். அவரை பிடித்து விசாரித்த போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. சஞ்சய் வேறு யாரும் இல்லை, சங்கீதாவின் சகோதரர். ஆம், சங்கீதா சகோதரனை ஏவி கணவனை கொல்ல முயன்றிருக்கிறார். இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்ட போதும் குடும்பத்தில் அடிக்கடி தகராறு நடந்திருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த சங்கீதா சகோதரனை ஏவி கணவனை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். அதற்கு சஞ்சயும் ஒத்துக்கொண்டு தனது நண்பர்கள் இருவரோடு சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார். வாடகைக்கு கார் எடுத்த சஞ்சயின் நண்பர்கள் திட்டமிட்டபடியே ராஜேந்திரனை குத்தியிருக்கின்றனர். உயிர் பிரியும் வரை அவரை குத்தி முடிப்பதற்குள் எதிரில் வேறு வாகனங்கள் வந்ததால் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கின்றனர். அக்கா தம்பி சேர்ந்து போட்ட திட்டம் அம்பலமானதால் போலீசார் சங்கீதாவையும் சஞ்சய் மற்றும் அவரது நண்பர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். குடும்ப தகராறு காரணமாக கணவனை கொல்ல முயன்றதாக சங்கீதா வாக்குமூலம் கொடுத்திருந்தாலும் போலீசாருக்கு அதில் சந்தேகம் இருந்துள்ளது. இந்த சூழலில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ராஜேந்திரன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இதனால் கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலைக்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்க ராஜேந்திரன் மற்றும் சங்கீதாவின் செல்போன்களை பறிமுதல் செய்து ஆய்வு செய்திருக்கின்றனர். அதில்தான் சங்கீதாவின் பல தில்லாலங்கடி வேலைகள் அம்பலமாகி இருக்கின்றன. வேலைக்கு சென்று வரும்போது சங்கீதாவுக்கு பிரவீன் என்ற இளைஞரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் செல்போன் நம்பரை பரிமாறிக்கொண்டு பேச ஆரம்பித்திருக்கின்றனர். ஹாய், ஹலோ என தொடங்கிய சாட்டிங் ஒரு கட்டத்தில் ஹாய் டார்லிங், ஹாய் செல்லம் என நெருக்கமாக மாறியிருக்கிறது. இருவரும் காதலித்திருக்கின்றனர். விடிய விடிய காதல் பொங்க பொங்க வாட்ஸ்அப்பில் சாட்டிங் செய்திருக்கின்றனர். சினிமா தியேட்டர், பார்க், ஷாப்பிங் மால் என இருவரும் சேர்ந்து மைசூரையே ரவுண்ட் அடித்திருக்கின்றனர். ராஜேந்திரன் வீட்டில் இல்லாத நேரங்களில் எல்லாம் பிரவீனை வீட்டுக்கு வரவழைத்த சங்கீதா சந்தோஷமாக இருந்துள்ளார். காதலனோடு செலவிட்ட பொழுதுகளையும் மெசேஜ்களையும் சங்கீதா தன் காதலின் அடையாளமாக செல்போனிலேயே சேமித்து வைத்திருக்கிறார். 2 வருடங்களாக அந்த ரகசிய காதல் தொடர்ந்திருக்கிறது. இந்த சூழலில்தான் சங்கீதாவின் நடவடிக்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை ராஜேந்திரன் கவனித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பிரவீனுடனான ரகசிய காதல் குறித்து அவருக்கு தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் இருவரும் நெருக்கமாக இருந்த போட்டோக்களையும் மெசேஜ்களையும் பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த ராஜேந்திரன் மனைவியை கண்டித்ததோடு பிரவீனுக்கு போன் செய்து இதற்கு மேல் சங்கீதாவோடு பழக வேண்டாம் என கராராக கூறியிருக்கிறார். கணவனுக்கு விஷயம் தெரிந்துவிட்டதால் பழையபடி காதலனோடு பழக முடியாமல் சங்கீதா தவித்திருக்கிறார். அவருக்குள் இருந்த அந்த தவிப்பு ஒரு கட்டத்தில் கொலைவெறியாக மாறியிருக்கிறது. குடும்பத்தில் அடிக்கடி தகராறு நடந்திருக்கிறது. இந்த பிரச்சனைகளை காரணம் காட்டி தனது தம்பியை மூளைச்சலவை செய்திருக்கிறார் சங்கீதா. தினமும் தன்னை டார்ச்சர் செய்யும் கணவனின் கதையை முடிக்க தம்பியை சம்மதிக்க வைத்திருக்கிறார். அவர் நினைத்ததைப் போலவே எல்லாம் கச்சிதமாக நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் போலீசாரின் விசாரணை சங்கீதாவின் சகல திட்டங்களையும் தவிடுபொடியாக்கி கடைசியில் அவரை சிக்க வைத்து விட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.